ChatGPT கிட்ட மறந்து கூட என்னென்ன விஷயங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு தெரியுமா? இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன்ல எல்லாருமே ஏஐயை ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்குறாங்க. அந்த ஏஐ கிட்ட எதை எதை சொல்லணும், எதை எதை சொல்லக்கூடாதுன்னு ஒரு வரமுறையே இல்லாம எல்லாத்துக்குமே ஏஐ கிட்ட தான் போறாங்க. இந்த ஏஐயுடைய அவங்களுடைய நிறுவனமா இருக்கட்டும், அதாவது ஓப்பன் ஏஐயா இருக்கட்டும், இல்லை கூகுளா இருக்கட்டும். ஏன்னா இப்போ சமீபத்தில் ஜெமினி வந்து அதிக ட்ரெண்ட் ஆகி அதிக ஒரு பரபரப்பையும் கிளப்பியிருந்தது. ஸோ அவங்களுடைய நிறுவனம் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏஐ கிட்ட அதிகமாக நிறைய தகவல்களை பகிர்ந்துக்காதீங்க, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு அவங்க ஒரு பக்கம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் தொடர்ந்து மக்கள் ChatGPT கிட்ட ஏஐ கிட்டன்னு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ ChatGPTல ஏன் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டையே வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எதையுமே ஷேர் பண்ணக்கூடாது. உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ்ல இருந்து ஃபோன் நம்பர், அட்ரஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் எதையுமே அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதையுமே ChatGPTல நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்றத அதோட லிஸ்ட்லையும் ஒன்றா இருக்குது. அடுத்ததாக பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. எந்த ஒரு பாஸ்வேர்டையும் இதில் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோடைய டீட்டெயில்ஸ் எதையுமே வந்துட்டு கேட்கவே கூடாது அப்படின்றதுமே அதில் லிஸ்ட்டில் ஒன்றாவும் இருக்குது. அடுத்ததாக மெடிக்கல் ரிலேட்டடாக எந்த ஒரு சர்டிஃபிகேட்டோ இல்லை ப்ரிஸ்கிரிப்ஷனோ ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு சின்ன காய்ச்சல், தலைவலி அப்படின்னா கூட இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ChatGPT கிட்ட போய் கேட்குறவங்க அதிகமாக இருக்காங்க. குறிப்பாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இல்லை கஸ்டமர் ரிலேட்டடான டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இல்லை இமெயில் ஐடி, இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே வந்துட்டு நீங்கள் ChatGPTயில் என்டர் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ChatGPTயே வந்து சொல்லுது. இப்போ நீங்கள் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் போட்டு இதை சேவ் பண்ணி வை, எனக்கு ஞாபகப்படுத்து, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கேட்டாலுமே அது இல்லை என்னால் இதை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு அலர்ட் மெசேஜையும் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுவே வந்து இந்த மாதிரி மெசேஜ் எல்லாமே என்கிட்ட அனுப்பாதீங்க அப்படின்றதையுமே ChatGPT சொல்லுது.